என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் ஜாங்கிரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இன்றைக்கி. என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். அதுக்கு 1 கப் உளுத்தம் பருப்பு எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்பவே நல்லா ஊறி இருக்குது. நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். எவ்வளோ தண்ணி கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணி இதை நம்ம மாவாக அரைச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு தண்ணி ஜாஸ்தியாக போயிடுச்சுன்னா ரொம்ப எண்ணெய் இழுக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நான் 1 பிஞ்ச் உப்பு போடுறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் இப்படி நல்லா கலந்துக்கோங்க. நல்லா அடிச்சுக்கோங்க மாவை. இது கூட நான் 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறேன். ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளோட மாவு தயாராகிடுச்சுங்க. இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் மாற்றிக்கலாம். அப்போ தான் நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ஐசிங் பேக் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டுட்டு அதோட முனையை நம்ம வெட்டிக்கலாம். உங்களுக்கு ஜாங்கிரி எந்த சைஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் உளுத்தம் பருப்புக்கு 2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இதில் நான் 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். சின்ன கம்பி பதம் வர வரைக்கும் இதை நம்ம காய்ச்சிக்கலாம். ஒரு கம்பி பதம் அளவுக்கு வந்துருச்சுன்னா ஜாங்கிரி பாக உரியாது. இந்த பதத்துக்கு இருக்கணும். சிறு கம்பி பதம் இதுதான். இது கூட ஒரு 4 சொட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு கட்டியாகாமல் இருக்கும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுட்டு ஜாங்கிரி சுட ஆரம்பிக்கலாம். எண்ணெய் மிதமான சூடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம ஈஸியாக ரவுண்டாக சுற்றிக்கலாம். உங்களுக்கு ஜாங்கிரி எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் சுட்டுக்கலாம். உங்களுக்கு பெரிய ஜாங்கிரியாக வேணும்னா பெரிய ரவுண்டாக போட்டுட்டு சுற்றி பூவாக சுற்றிக்கோங்க. ஒரு சைடு வந்தது இன்னொரு சைடு திருப்பிக்கோங்க. எண்ணெய் மிதமான சூடில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஜாங்கிரி சுற்றும் போது கரெக்டான ஷேப் வரும். இல்லைன்னா விரிஞ்சிட்டு போயிடும். ஜாங்கிரி 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். சர்க்கரை பாவில் சேர்த்து அடுத்த பேட்ச் போகிற வரைக்கும் இருக்கட்டும். நல்லா ஊறினா தான் நமக்கு ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த சைடு திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா ஊறுற மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. சர்க்கரை பாகில் ஊறினோன்னே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதாங்க. நம்மளோட சுவையான ஜாங்கிரி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.